ஒன் செகண்ட். ஹலோ, நான் தான் நித்யா. சென்னையில் இருக்கேன். உங்ககிட்ட பேசணும். என்ன சொல்லு. மீட் பண்ணலாமா? கேன் வி மீட் இப்போ? ஹாய். ஹலோ, நான் திரும்ப கூப்பிட்றேன். ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன். சொல்லாமல் போயிட்டேன் மனப்பாட்டிலேருந்து. நீ இருக்கியா, போயிட்டியா, திரும்பி வருவியான்னு தெரியாமல் உக்காந்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் ரூம் இருந்திருக்காது, நிறைய டீச்சர்ஸ் வேறு. நான் அதை பற்றி பேச வரல. வித்யாக்காக்கு கல்யாணம். ஓ, எப்போ? நாளைக்கு கல்யாணம், ரிசப்ஷன் எல்லாமே. சாரி, லாஸ்ட் மினிட் இன்விடேஷன். நானே நேற்று தான் வந்தேன். உன்னை பார்த்து கொடுக்கணுன்னு நினச்சேன். வரவேல? நல்லது தான் நீ ஃபோன் பண்ணி மீட் பண்ணுன்னு சொன்னது. நானே நேரில் பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அண்ணியோட சிஸ்டர் கொஞ்ச நாளாக கேட்டுட்ருக்காங்க. போன வாரம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. நானும் ஓகே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம், டெம்பிள் வெட்டிங், அதுக்கப்புறம் லண்டன். I've got a job with this broking firm called Semo Pierce. அவ பேர் ராதிகா. ஓ, ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வருண். that's really good news. தேங்க்ஸ். நாளைக்கு வரவேல? வெட்டிங் ரொம்ப early. ரிசப்ஷனுக்கு வரலாம். என்னை விட்டு போயிட்டான். ஆப்போசிட் டைரக்ஷன். வேற ஒரு பொண்ணு கல்யாணம். அவன் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெட்ட உடனே நான் மனசுல இப்போ இல்லை, அவன் வாழ்க்கையில் இல்லைதானே அர்த்தம். சொதப்பிட்டேன். எனக்கு தெரியும் நான் சொதப்பிட்டேன் பயங்கரமா. அவன் போயிடுவான் நான் நினைக்கல. அன்னைக்கு கூட அவன் போயிடுவான் நான் நினைக்கல. இன்னும் 10 நிமிஷம் அவன் என்கிட்ட பேசியிருந்தா. கிளாஸ் ரூம்குள்ள வந்தான் கோமா. நான் அவனை தாண்டி பசங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சேன். அவன் போயிட்டான். என்னை கட்டி பிடிச்சு நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன், இனிமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருந்தா நான் அங்கிருந்து போக விட்டுருக்க மாட்டேன். அவனை போக விட்டுருக்க மாட்டேன்.
இதற்குத்தானா ஆசை வைத்தாய், இதயம் கேட்குதா? இவனுக்காக துடிக்க வேண்டாம் என்று விருக்குதா? மதிகட்டு போனதா, மனம் நொந்து போனதா? தீயை போல மாறினாய், தெரிந்து கொண்டது போதுமா? பரவாயில்லையா? ஏன் வந்த நித்யா? ஜெனி, வருண் நல்ல ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமா. அதான் வந்தேன். கம்.